அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இந்த வீடியோவை நான் செய்கிறது இந்த முறை A-level எக்ஸாம் செய்ய போகிற மாணவர்களுக்காக. இப்போ அவங்களுக்கு தெரியும், இன்னும் எக்ஸாமுக்கு ஒரு 6 மாத காலம்தான் ஒரு டைம் பீரியட் ஒன்று இருக்கும். இந்த டைம் பீரியடில் எப்படி நீங்கள் படிச்சீங்கன்னு சொன்னால், எப்படி நீங்கள் பேப்பர் கிளாஸை ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு கெமிஸ்ட்ரியில் ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸ், ஒரு ஏக்கு எப்படி போகலாம், இது சம்பந்தமான ஒரு தெளிவூட்டத்துக்காகத்தான் நான் இந்த வீடியோவை நான் செய்கிறேன். இப்போ நிறைய பேர் நீங்கள் ஆன்லைனில் பேப்பர் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் நீங்கள் மெசேஜஸ் அனுப்பியிருக்கிறீங்க. இப்போ நான் நினைக்கிறேன் அதுக்கான உங்களுக்கான பாஸ்வேர்ட் லிங்க் எல்லாம் உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க. இப்போ கடைசியாக நாங்கள் பார்த்த மட்டும் எங்களுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் கிளாஸ் இருக்கிறதுக்கு. ஆனால் இப்போதைக்கு 533 மாணவர்கள் மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த மாணவர்களுக்கு நான் சொல்கிற ஒரு முக்கியமான சில விஷயங்களை பற்றி தான் நான் இப்போ இங்கே கதைக்க போகிறேன். முதல் விஷயம், உங்களுக்கு 6 மாத காலம் டைம் இருக்கிறது. நான் A-level பேப்பரில் 2000 ஆண்டிலிருந்து இதுவரைக்கும் நடந்த A-level பேப்பர்ஸ் வினாக்கள், ஃபைனல் பேப்பர் வினாக்கள் ஃபுல்லாக செய்து காட்ட போகிறேன். AL ஃபைனல் பேப்பர்ஸ். இதில் இருக்கிற பாயிண்ட் என்னென்றால், 2000 ஆண்டிலிருந்து இதுவரைக்கும் நடந்த பேப்பர்ஸ், இதுவரைக்கும் நடந்த அனைத்து எம்சிக்கும் செய்து காட்டுவேன், அனைத்து ஸ்ட்ரக்சர், அனைத்து எஸ்ஐக்களிலும் செய்து காட்டுவேன். அதை நான் எப்படி செய்ய போறேன்னு சொல்றதை நான் தெளிவாக கதைக்கிறேன், கொஞ்சம் பாருங்க. 2000 ஆண்டிலிருந்து 2024 ஆண்டு வரையிலான, அப்படின்னால் உங்களுக்கு 25 வருஷத்து A-level பேப்பர் வரும். 25 இயர்ஸ், 25 வருடத்து A-level பேப்பர்ஸ். இந்த 25 வருஷத்து A-level பேப்பரை நான் ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒவ்வொரு யூனிட்டாக என்ன செய்வோம் என்று சொன்னால் ரிவைஸ் பண்ணி கொண்டு வரும். இப்போ ஒரு டைம் டேபிள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். மண்டே உங்களுக்கு ஜென்ரல் கெமிஸ்ட்ரி போகும், ஜென்ரல். அது மாதிரி உங்களுக்கு வெனிஸ்டே உங்களுக்கு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி உங்களோட பேப்பர் கிளாஸ் நடக்கும். அது மாதிரி ஃப்ரைடேயில் உங்களுக்கு ஆர்கானிக் பேப்பர் கிளாஸஸ் நடக்கும், ஆர்கானிக். அது மாதிரி சாட்டர்டே சண்டே ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி போகும், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. இப்போ இதில் இந்த டைம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு 8:30க்கு ஸ்டார்ட் ஆகும். எல்லா கிளாஸஸுமே 8:30 PM, 8:30 PM தான் எல்லா கிளாஸஸும் ஸ்டார்ட் ஆகும். அனைத்து கிளாஸஸும் இதே மாதிரி தான் போகுது. நீங்கள் கிளாஸுக்கு ஜாயின் பண்ண முதல் நீங்கள் சில விஷயங்களை நீங்கள் செய்து கொண்டு வரணும். இப்போ ஒரு பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகல. இப்போ உங்களுக்கு மண்டே ஜென்ரல் கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. இந்த மண்டே ஜென்ரல் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கான பேப்பர்ஸை நான் ஏற்கனவே அனுப்பி வச்சிருப்பேன் வீடியோவுக்கு. உங்களுக்கான பேப்பர்ஸ் வீடியோவுக்கு இருக்கும். நீங்கள் என்ன செய்யணும்டா, முதலாவது பேப்பரை நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன்டா, நீங்கள் முதலாவது பேப்பரை சுயமாக செய்து கொண்டு வரணும். நீங்கள் சுயமாக செய்யணும். நீங்கள் சுயமாக செய்துட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும்னால் எங்கள் பேப்பர் கிளாஸுக்கு வரணும். அப்போ தான் உங்களுக்கு அது பிரயோசனமாக இருக்கும். நான் எப்படி சிஸ்டமேட்டிக்காக இந்த சாப்டரை கொண்டு போவென்றால், முதலாவது ஃபர்ஸ்ட் எடுத்துடனே பேப்பரை விளங்கப்படுத்த மாட்டேன். முதலாவது ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுவேன், ரிவிஷன் ஒன்று செய்வேன். முக்கியமான பகுதிகள் தியரி படிப்பிக்கிறது இல்லை, தியரியிலிருந்து எக்ஸாமுக்கு கேட்கப்படுற முக்கியமான சில இடங்கள் இருக்கு, சில முக்கியமான கன்செப்ட்ஸ் இருக்கு. அதை நான் அழகாக விளங்கப்படுத்தி உங்களுக்கு ஒரு எக்ஸாம் நோட் ஒன்று தருவேன். ஸோ ஃபர்ஸ்ட்டாக உங்களுக்கு தரப்போகிறது ஒரு எக்ஸாம் நோட், எக்ஸாமுக்கான ஒரு நோட், ஒரு ப்ரிப்பரேஷன் நோட் ஒன்று தரும். பிறகு அந்த எக்ஸாம் நோட்டை நீங்கள் படித்து நீங்கள் என்ன செய்யணும் என்றால், நான் உங்களை அனுப்புகிற பேப்பரை நீங்கள் எக்ஸாம் மாதிரி செய்யணும், எக்ஸாம் மாதிரி செய்யணும். பிறகு அதுக்கு பிறகுதான் நீங்கள் என்னத்துக்கு வரணும்னு சொன்னால் டிஸ்கஷனுக்கு வரணும். அப்பதான் உங்களுக்கு இந்த பேப்பர் கிளாஸ்ல முழுமையான பயனை அடையலாம். விளங்குதோ? நான் இப்படியான விஷயங்கள் சொல்ல மாட்டேன். இந்த ஃபேண்டசியா கதைக்கிற சில விஷயங்களை நான் இதை பத்தி கதைக்க மாட்டேன். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, ஒரு கிளாஸுக்கு வாங்க, 1 மாதத்தில் A பெற்று தரப்படும். இந்த கதையில நான் கதைக்க மாட்டேன். இதெல்லாம் ஃபேண்டசிக்கு தான் சரி வரும். இதெல்லாம் சும்மா ஒரு மாய. நீங்க படிச்சாதான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும்.
இல்லாட்டி வராது. நான் அடிக்கடி கிளாஸ்ல ஒரு விஷயம் சொல்லுவேன். கிளாஸ்ல அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன். எஸ்ஸும் சியும் எடுக்கிறீங்கன்னு சொன்னா அது எந்த முயற்சியால வந்து ரிசல்ட்ஸ். ஏயும் பியும் எடுக்கிறீங்கன்னு சொன்னா அது உங்களோட முயற்சி கலந்த ரிசல்ட்ஸ். இதை ரெண்டையும் நீங்க அழகா விளங்கி கொள்ளணும். நிறைய சார்மார் என்ன செய்யறேன்னா ஏபி எடுத்தா தான் சொல்லு இது அவரை இந்த ஸ்டூடெண்ட். எஸ்எம்சியும் எடுத்தா கதைக்கிறே இல்லை. இல்ல அப்படி இல்லை. எஸ்எம்சியும் எடுத்தா நீங்க ஒர்க் பண்ண இல்லை, நீங்க சரியா படிக்க இல்லை. ஏபி எடுத்தா கட்டாயம் நீங்க படிச்சுதான் இருப்பீங்க. அப்ப நீங்க படிக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு தெளிவா விளங்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இந்த கிளாஸஸ்ல நாங்கள் 25 வருஷத்து A-level பேப்பரை நான் ஃபுல்லாக விளங்கப்படுத்துவேன். ஃபர்ஸ்ட்டாக ஒரு எக்ஸாம் நோட் தருவேன். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேப்பரை நீங்கள் ஒரு எக்ஸாம் மாதிரி செய்யணும். அந்த நோட்டை வச்சு பிறகு அதிலிருந்து நாங்கள் டிஸ்கஷனுக்கு வரும். நான் டிஸ்கஷன் செய்ய போக்கல இப்போ 2000 ஆண்டிலிருந்து கேள்விகள் செய்து கொண்டு வர போக்கல நான் ஃபர்ஸ்ட்டாக செக்ஷன் வைஸாக தான் செய்வோம். பிறகு அதிலிருந்து நாங்கள் ஒரு ஃபுல் பேப்பருக்கு வரோம். அது எப்படி அந்த கிளாஸ் போகும் என்று சொல்லதை நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களுக்கு அழகா சொல்லுவேன். இந்த கிளாஸஸ் கண்டினியூ எப்படி வரும், இந்த கிளாஸஸ் நான் எங்க கொண்டு போயிட்டு அழகா முடிப்போம், இதை பத்தி அடுத்தடுத்த கிளாஸஸ் வீடியோஸ்ல நாங்க பார்ப்போம். இப்போதைக்கு இந்த டைம் டேபிளின் படி கிளாஸ் போகும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், கிளாஸஸ் லைவாகத்தான் நடக்கும். லைவ் கிளாஸஸ் இந்த 8:30க்கு போறது லைவ் கிளாஸ், லைவாக நடக்கிற கிளாஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, லைவ் கிளாஸ். இந்த லைவ் கிளாஸ்ல நீங்க ஜாயின்ட் ஆகணும்னு சொன்னால் டைமுக்கு வரணும். டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம். 8:30 மணிக்கு கிளாஸ் என்று சொன்னால் 9 மணிக்கு வந்தால் கிளாஸுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. கிளாஸுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. 10 நிமிஷம் தான் கேப். 8:30 மணிக்கு கிளாஸ் என்று சொன்னா நீங்க 8:40 நீங்க ஜாயின் பண்ணணும். ஐகேம் ஆப் இருக்கும். அந்த ஆப்புக்குள்ளுக்கும் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு முழு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஸோ கிளாஸ் டைம் 8:30 தான், 8:40 தான் கடைசி டைம். 8:40 நீங்க என்ன செய்யணும்னா நீங்க அந்த கிளாஸுக்குள்ளே ஜாயின் ஆகணும். ஜாயின் ஆனீங்கன்னு சொன்னா தான் நீங்க அந்த லைவ் கிளாஸ்ல இருந்து படிக்கலாம். இந்த பெஸ்ட் ஐடியா நான் உங்களுக்கு சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு ரெக்கார்டிங்ஸை பார்க்கறது ஒரு பக்கம் வச்சுட்டு லைவாக படிக்க பாருங்க. லைவ் கிளாஸ்ல ஜாயின் ஆக பாருங்க. இந்த 8:30 மணிக்கு நடக்கிற லைவ் கிளாஸ்ல ஜாயின் ஆகும். அப்போ உங்களுக்கு எதுவுமே பேலன்ஸா இருக்காது. லைவா தானே படிக்கிறீங்க. 8:30க்கு தொடங்கினாலும் சில கிளாஸ் ஒரு எப்படியும் கிளாஸ் ஒரு 1 hour சேர்த்து ஒரு பிரேக் கொண்டு தருவேன். அதுக்கு பிறகு இன்னும் ஒரு 1 hour செய்வேன். அப்போ ஒரு கிளாஸ் எப்படியுமே ஒரு 2.5 மணித்தியாலத்துக்கு கிட்ட நடக்கும். நடுவில் பிரேக் தருவேன். பயப்படாதீங்க, பிரேக் கொண்டு தருவேன். அப்போ ஒரு லைவ் கிளாஸ் மாதிரி போய்கொண்டிருக்கு. நீங்க லைவ் கிளாஸ் நீங்க உங்களுக்கு சில தேவைகள் காரணமாக 1-2 நாள் நீங்க என்ன செய்யலாம்னா லைவ் கிளாஸை மிஸ் பண்ணினீங்கன்னு சொன்னா அதுக்கான ரெக்கார்டிங் கிளாஸ் உங்களுக்கு தருவா. சரி, நீங்க அட்மினோட தொடர்பட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லைவ் கிளாஸ் லைவ்ல ரெக்கார்டிங் தருவாங்க. அடுத்தது ஆப்ல இப்ப 8:30க்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம்னு சொன்னா உங்களுக்கு ஒரு 2 hours 3 hours கிளாஸ் நடக்கும்னு சொன்னா நான் ஃபர்ஸ்டாவே சொல்லிட்டேன். 8:30 மணிக்கு கிளாஸ் என்று சொன்னால் 8:40 ஜாயின் ஆகணும். ஜாயின் ஆனீங்கன்னா தான் நீங்க லைவ் கிளாஸுக்குள்ள இருக்கலாம். அப்ப அதுக்கப்புறம் நீங்க லைவ் கிளாஸுக்குள்ள நீங்க வர இயலாது. அப்ப நீங்க அந்த இடத்தை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று இருக்குது. 24 மணித்தியாலம் இது ரெக்கார்டிங்ஸ்ல இருக்கும். ஆப்புக்குள்ளுக்கும் அதே கிளாஸ் 24 மணித்தியாலங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லா அது ரெக்கார்டிங்ஸ்ல இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்யலாம்னால் உங்களுக்கு அந்த டைம் ஜாயின் பண்ண உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நீங்க ரெக்கார்டிங்ஸ் என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஆனா ஒரு பாயிண்ட் தெளிவா சொல்றேன், நீங்க சரியா பேப்பர் கிளாஸை பார்த்திருக்கிறீங்களான்னு சொல்லி நாங்க மானிட்டர் பண்ணுவோம். நான் மானிட்டர் பண்ணுவோம். எங்க சிஸ்டத்தில் அதெல்லாம் தெளிவா இருக்கு. அப்ப நீங்க ஒரு 3 மணித்தியால கிளாஸை நீங்க 3 மணித்தியாலம் பார்க்க இல்லைன்னு சொன்னா அதுக்கான காரணம் கேட்போம். ஏன்னா நீங்க கிளாஸுக்கு வர்றது ஃபன்னுக்கு இல்லை. ஃபன்னுக்கு வரணும் இந்த கிளாஸுக்கு வராதீங்க. ஃபன்னுக்கு வரணும் இந்த கிளாஸுக்கு வராதீங்க. யூனிவர்சிட்டிக்கு போகணும்ன்ற ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. நான் ஒரு டாக்டர் ஆகணும், நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும்ன்ற ஐடியா ஒன்று இருக்குது. அப்படின்னா மட்டும் இந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ணணும். யூனிவர்சிட்டிக்கு போகணும்ன்ற ஐடியா இருந்தால் மட்டும்தான் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும். இல்லையா நீங்க ஜாயின் பண்ணாதீங்க. தயவு செய்து ஜாயின் பண்ணாதீங்க. விளங்குதோ? உங்களுக்கு கண்ட நேரத்துல ஃபன்னுக்கு வந்து ஜாயின் ஆகி ரெக்கார்டிங் கேட்டாலும் ரெக்கார்டிங்ஸ் ஒன்றும் தர மாட்டான்.
லைவ் கிளாஸுக்கு ஜாயின் பண்ண அந்த டைம் உங்களுக்கு கஷ்டமா? 24 மணித்தியாலம் கிளாஸ் நடந்து முடிஞ்சு 24 மணித்தியாலங்கள் அந்த ஆப்புக்குள்ளுக்கு இருக்கும், இந்த கிளாஸ் இருக்கும், அதுக்குள்ளுக்கு நீங்க பார்த்து முடிக்கணும். நீங்க தொடர்ச்சியா நீங்க 2-3 கிளாஸ் வரையிலன்னு சொன்னால் உடனடியாக அவங்களே பிளாக் பண்ணிடுவோம். ஏன்னா எங்களுக்கு 500க்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குன்னா எங்களுக்கு அதை ஹேண்டில் பண்றது இப்ப பெரிய கஷ்டமா இருக்கு. கிட்டத்தட்ட 5-6 ஸ்டாஃப் வேலை செய்யறாங்க. ஸோ அதை வச்சு எங்களுக்கு சரியான கஷ்டமா இருக்குது இதை கொண்டு போறது. அப்ப உங்களுக்கு தனியா நாங்க இதை செஞ்சு கொண்டு இருக்க மாட்டோம். நீங்க சரியா நீங்க ஜாயின் பண்ணணும், நீங்க சரியா படிக்கணும், அதை நாங்க மானிட்டர் பண்ணுவோம். நீங்க படிக்கிற விஷயத்த சரியா மானிட்டர் பண்ணுவோம். எக்ஸாமும் நடக்கும், எக்ஸாம்ல எல்லாம் நீங்க கட்டாயம் கலந்து கொள்ளணும். நாங்க எக்ஸாம் நடக்கிற விஷயங்கள் சம்பந்தமாக உங்களுக்கு நாங்க பிறகு தெளிவூட்டலோட செய்வோம். ஒவ்வொரு ஏரியால எக்ஸாம் சென்டர்ஸ் வச்சு அந்த எக்ஸாம் சென்டர்ஸ்ல எக்ஸாம் நடத்துற மாதிரி நாங்க யோசிக்கிறோம். ஸோ அதை நாங்கள் கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு எந்தெந்த இடங்கள்ல எங்கெங்க நீங்க எக்ஸாம் செய்யணும்னு சொல்லி நான் உங்களுக்கு பிறகு அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஸோ நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு ஆரம்பத்துக்கு உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு தெளிவூட்டலோடு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நாங்கள் சந்திப்போம். கிளாஸ் செய்து கொண்டு போக்கல நான் சில விஷயங்களும் சொல்லுவேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.